ஓகேவா? ஓகே. தமிழகத்தின் விடிவெள்ளி இப்போ சேர்க்காதான், அதான் நான் நின்னாலே சேர்க்காதான்னு பார்த்தேன். தமிழகத்தின் விடிவெள்ளி தமிழர்களுக்கு எங்கெல்லாம் இந்த பாதிப்புனாலும் தன்னோட அத்தனை வேலையை வந்து நிக்கிற, முன்னாடி நின்று தமிழருக்கு உதவி செய்யற, அவரை எப்படி கடவுள்னு சொல்றதா, அப்பான்னு சொல்றதா, அண்ணன்னு சொல்றதா எனக்கு தெரியல, திருமாவளவன் அண்ணன் அவர்களை அத்தனை பேரும் கைத்தடுங்க. அத்தனை பேரும் ஒரு கைத்தட்ட கூட இல்லாம இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மண்ணில் இருக்கிறனால தமிழர்கள் நிம்மதியா இருக்கணும் நான் நினைக்கிறேன். எனக்கெல்லாம் இடையில ஒரு 10 வருஷமா தமிழ் பிரச்சனை, தமிழன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் துணிஞ்சு நின்று எனக்காக போராடி இன்னைக்கு கில்ட காப்பாற்றுறது, இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழன் கையில் இருக்க காரணம் அந்த மாமனிதர் தான். அந்த மாதிரி மனிதன் கூட நின்று பேசுறதுக்கே எனக்கு பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அவர் நீண்ட ஆளா இருக்கணும், எனக்கு ரொம்ப ஆசை ஒண்ணு இருக்கு, அந்த இடத்துல சொல்ல முடியல, அவர்கிட்ட தான் சொன்னேன். அந்த ஆசை நிறைவேறணும் நான் இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன். அதே மாதிரி வேல்முருகன் அண்ணன் அவர்களுக்கும் வந்து, ஏன்னா தமிழர் அப்படின்னா எனக்கு இந்த இலங்கை இந்த இரவு பறவை படத்துக்காக அவங்களை கூப்பிட்டு சரியான ஒரு 2 பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. மிக மிக அற்புதமான ஒரு 2 பேர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. நான் கூட இப்ப கோவாவில் இருக்கணும், ஆனா அங்க வந்தது காரணமே இந்த 2 சிங்கங்கள் இருந்திருக்கு. இந்த சிங்கம் கூட நாங்க நிக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. இலங்கை தமிழர்களுக்காக எப்போ எப்போ அது பிரச்சனை வந்து அத்தனை நேரம் போறாங்க திருமாவளவன் அண்ணன் அவர்கள். அது வந்து எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவ ஜெயிச்சதோ தோட்டமானியோ நமக்கு தெரியாது, ஆனா ஜெயிப்போம், தமிழர்கள் ஜெயிச்சே தருவோம். எந்த கடவுளையும் வேண்டியும் நம்ம தமிழர் தோக்க மாட்டோம். வந்தாலே வாழ வைக்கிறதுக்காக நம்ம வந்து பெட்ரூம் விட்டு வெளியே வந்து படுத்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாம வந்தது யாரா இருந்தாலும் வெளியே வச்சுட்டு நம்ம உள்ள இருக்கணும். உள்ள இருந்து நம்மளை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். இலங்கையில வந்து பாத்தீங்கன்னாக்க முதல்ல தமிழர்கள் தான் இருந்தாங்க, அப்புறம் வடநாட்டுல இருந்து வந்து உட்காந்துட்டு அவங்க எல்லாம் விரட்டிட்டு அவங்க உட்காந்துக்கிட்டாங்க, இவங்க எல்லாம் அகதியாகிட்டாங்க. எத்தனை பேர் செத்தாங்க, எத்தனை சகோதரிகள் என்ன மாதிரி கொலை பண்ணாங்க, அதான் நம்ம பார்த்தோம். கல்லங்கமும் நானும் இலங்கைக்கெல்லாம் போயிருக்கும்போது நான் பார்த்தேன். அந்தந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சியா இருந்துச்சு. வாழ்றதா சாகிறதான்னு தெரியல. எல்லாரும் ஒரு நாள் சாவோம், ஆனா தமிழருக்காக குரல் கொடுத்து சாகிறோம் இல்லையா, அதுதான் பெருசு. உலகத்திலே மூத்த மொழி நம் தாய்மொழி தமிழ் மொழி. அந்த தமிழை பிறக்கிறதே புண்ணியம். அதுவும் திருமாவளவன் அண்ணன் மாதிரி கூட இருக்கிற இதுக்கு எனக்கெல்லாம் ரொம்ப பெரிய பாக்கியம். நான் ரொம்ப பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட 40 வருஷம் அண்ணன் அவருடைய பழக்கம், 40 வருஷம் பழக்கம். என் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. அதனால நான் வந்து அவர் அண்ணனே சொல்ல முடியாது, ஏன்னா என்னோட சின்னவர். அப்பானையும் சொல்ல முடியாது, என்னோட சின்னவர். தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். அந்த தெய்வம் தான் திருமாவளவன் அண்ணன் அவர்கள். அதுல எந்த மாற்று கருத்து எனக்கு கிடையாது. என்ன பற்றும் எனக்கு தெய்வம் திருமாவளவன் அண்ணன் அவர்கள் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எப்பவும் நான் எப்பவுமே சொல்லுவேன். இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்ல நினைக்கிறேன். எனக்கு வந்து ஒரு போன மாசம் 25ஆம் தேதி டிநகர் டிசி ஏசி இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ஒரு லெட்டர் ஒன்று காமிச்சாங்க, என் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு. உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றது யாரு? போலீஸ். பாதுகாக்க வேண்டியது யாரு? போலீஸ். ஆனா நான் சாவுறேன்னு பயப்படல. அவங்க சொன்னாங்க இது மாதிரி நீங்க வெளியே வராதிங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் வண்டியில ஆயுதம் வச்சிருப்பேன் சார், வெட்டுவேன் எவன் வந்தாலும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நான் தமிழன், தூத்துக்குடி தமிழன், வெட்டுவேன் எவன் வந்தாலும் வெட்டுவேன், பயப்பட மாட்டேன். சொல்லுவாங்க. சொன்னாங்க இல்ல நீங்க வெளியே வராதிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் நான் இந்த இடத்துல சொல்றேன்னா, அத்தனை பேரும் நான் டைரியில் எழுதி வச்சிருக்கேன். யார் யார் எனக்கு எதிர்ப்பு பண்றாங்களோ, யார் யார் என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணாங்களோ அத்தனை பேர் எழுதி வச்சேன். ஒருவேளை எனக்கு எதுனா ஆச்சுனாக்க இன்னைக்கு வந்து வெளியூருக்கு ஷூட்டிங் போறதுக்கு கேன்சல் பண்ணிட்டு வந்த காரணம் எங்க அண்ணன் முன்னாடி திருமாவளவன் அண்ணன் முன்னாடி நான் சொல்லணும். ஒருவேளை ஆம்சாங் மாதிரி ஆயிடுச்சுன்னா போட்டு தள்ளிட்டாங்கன்னா அவ்வளவு ஈஸியா போட்ட முடியாது. இந்த போட்டுட்டாங்கன்னா எல்லாம் திருமாவளவன் டைரியில் எழுதி வச்சிருக்கானே, உங்களுக்காக ஒன்று பார்சல் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு ஒரு ஆபத்துனா நீங்க தான் பின்னாடி நீங்க பார்க்கணும். இந்த இடத்துல நான் சொல்றேன், எனக்கு வேற யாரும் இல்லை, நீங்க தான், எல்லாரும் நீங்க தான். என்னை வந்து சும்மா தொட்டுலாம் போயிட முடியாது. அப்படி தொட்டா அதுக்காக நிறைய பெரிய விலை கொடுக்கணும். ஒருத்தன் கூட வீட்டில் குடும்பத்தோட வாழ மாட்டான், அது பெரிய இது இருக்கணும். இப்போ வந்து இந்த படத்தை பற்றி பேசுறேன்னா உணர்ச்சி வசப்பட்டேன்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து டைரக்டருக்கு முதல்ல கை தட்டுங்க. ஏன்னா ஒரு அற்புதமான படம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த இலங்கை தமிழர்கள் பற்றி சொல்லணும்னு ஒரு நினைச்சாங்கல்ல, அதுக்கே ஒரு ஆன்சர், ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா யாருக்குமே அது வரல. பணம் இருக்கிறவங்க பீரோல கொண்டு அடுக்கிக்கிட்டே இருக்காங்க, இல்ல அண்டர் கிரவுண்ட்ல எடுக்கிறாங்க தெரியல. ஆனா பணம் இல்லாதவங்க தமிழர்களை வாழ்த்தணும், தமிழர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற இந்த
வேதாஜி பாண்டியன் அவர்களும், அந்த தயாரிப்பாளர் அவர்களும், இந்த கேமராமேன் சார் அவர்களும், இல்ல இசையமைப்பாளர்களும், எடிட்டர்களும், இதில் தொழில் செய்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி, ஏன்னா திருமணம் 2 மணிக்கு ஒரு பங்கன் இருக்கும், 3 மணிக்கு ஒரு பங்கன் இருக்கும். அவரை பேச அவர் கடலூர் போனோம், அவர் 4 மணிக்கு கடலூர்ல இருக்கும். அதனால அவங்க ஒரு எலியாட்டு ஒன்று வாங்கிக்கங்க அப்படின்னு கேட்டேன். எலியாட்டு தான் சல்லி போயிடலாம்னு சொல்லிட்டேன். அதனால சொன்னேன். அதனால அர்ஜென்டா பேசால இந்த பேச்சை தொடர்ந்து நான் நிறைவு செஞ்சுட்டு, எப்பவும் சொல்ற மாதிரி உலகத்திலேயே இந்தியா தான் மிகப்பெரிய நாடு, புண்ணியமான நாடு. அதை விட பெருசு தாய். நம் தாய் அம்மா அம்மானு ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு எத்தனை வாட்டி அவங்க அம்மானு கத்துறாங்களோ, அதை நம்ம புள்ள பிறந்ததுக்கு அம்மா அம்மானு நம்ம சொல்றது இல்லை. ஏன்னா அம்மாவை கொள்றான் பணத்துக்காக. அது இல்லாம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன மாதிரி தாயை மதிங்க. தாயை மதிச்சு மட்டும்தான் தலைநிமிர்ந்து வாழ முடியும். அந்த தந்தையும் தந்தையை பற்றி ஒரு பாட்டு எழுதியிருந்தாங்க, ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அந்த பாடலாசிரியர் வந்திருக்காரா? அதுக்கு உண்மையிலே ஒரு கைத்தறி தட்டலாம். உண்மையிலே சூப்பர். தந்தையை பற்றி ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அந்த தாயும் தந்தை வணங்குங்க. எல்லாத்துக்கும் மேல தமிழை வணங்குங்க. தமிழ் தான் உலகத்திலே மூத்த மொழி. எந்த நாட்டுல போனாலும் சரி மாடு அம்மானு தான் சொல்லுது. நம்ம காது அடிச்சா ஓமுன்னு தான் சொல்லுது. கடல் அறையில போனாலும் தமிழ் தான் பேசுது. எல்லா உயிரினமும் தமிழ் 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 தான் பேசுது. அந்த தமிழனா பிறந்திருக்கிறது பெரிய கொடுப்பனை. அது மாதிரி திருமண மாதிரி அவங்க கூட நம்ம இருக்கிறது அதை விட பெருமை. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த்.